எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நிவாரணம் கொடுக்குறீங்களோ, நீங்கள் நேரடியாக சென்று அங்கு மக்களை சந்திச்சிருக்க வேண்டும். மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை காவல்துறை சொன்னாங்க, அன்னைக்கு நைட் ஹாஸ்பிட்டல் போகாதீங்க. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும். சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரியாது. அது வந்து சொன்னாங்களா, சொல்லலையாங்கிறது அதுக்கப்புறம் விசாரணையில அதுவும் வரும். அப்படி சொல்லியிருந்தா கூட, நேற்று நிச்சயமாக அவர் முயற்சித்திருக்க வேண்டும். எனக்கு என்ன ஒரு ஒரு வித்தியாசமான காட்சின்னா, ஆளுங்கட்சி திமுகவிலிருந்து 6 அமைச்சர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எதிர்க்கட்சியிலிருந்து பிரதான எதிர்க்கட்சி அதிமுகவிலிருந்து முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் இருக்காங்க. இந்த ரேலிய நடத்தினவங்க யாருமே அங்க இல்ல. அந்த கட்சியினர் இல்ல. சோ இது வந்து நிச்சயமாக வந்து அவரை அரசியல் ரீதியாக இது நிச்சயமாக பேசப்படும். நம்ம எவ்வளவுதான் வந்து நம்ப குற்றங்கள் வந்து இரு தரப்பிலிருந்தும் தவறுகள் இரு தரப்பிலிருந்தும் இருந்திருக்கலாம் என்று நாம் வாதிட்டாலும், இவர் அதற்கு ரியாக்ட் பண்ணது நிச்சயமாக மக்களிடையே ஒரு 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 நெகட்டிவ் சென்டிமென்ட் கொடுக்கும். டெஃபினட்டா.